பாம்புடைய விஷத்தாத்து நல்லா படலை ஒண்ணு. கால் வச்ச உடனே எப்படி உயிர் வந்தது அப்படின்னு கேட்குறது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு விராட்சத்துக்கு வந்தோம் அப்படின்னு எழுதி சொன்னா நம்பிடுவாங்க எல்லாரும். இது ஒரு 50 வருஷம் கிடையாது இருந்தாலும் விராட்சத்துல நம்பிடுவாங்க. ஒரு டப்பா இருக்குமா, அது உள்ள உள்ள உருவாகலாம், அதே மாதிரி இன்னொன்று வெளியே வரலாம். என்னையா யாருமே அதெல்லாம் நம்புறது கிட்டத்தட்ட நம்ம ஸ்கூல் காலத்துல கூட யாரும் நம்பிருக்கணும். விராட்சன்றத ஒரு நம்ம ஸ்கூல் படிச்ச காலத்துல நம்பிருக்கணும். அப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியோ 60 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னாக்கா இந்த மாதிரி நம்பணும். அப்ப அதை ரொம்ப அழகா எப்படி விளக்கமா எழுதுறாங்கன்னா, அந்த விராட்சா எழுதுறாங்க அழிஞ்சில் பழம் ஒரு படம், அழிஞ்சில் மரம். இன்னைக்கு கூட நீங்க செயல்படுத்த வழியில் அந்த சிங்கப்பெருமாள் கோயில அந்த மரம் இருக்கு. அந்த மரத்துடைய காயும் பழம் வந்து விழுந்து நேரத்துல அது மேல வந்து ஒரு மின்னல் வந்து விழுந்தா உடனே அது வந்து மரமா மாதிரி காக்காய் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறது. அழிஞ்சில் பழத்திற்கு ஆவது போல இடத்தும் ஆவாதோ அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இப்பத்தி ஜெராக்ஸ் காப்பி நம்புறன்ற மாதிரி அந்த அழிஞ்சின் படத்துக்கு சக்தியை வரும்போது இவங்க கண்ணனுடைய காலப்பட்டாலே அது இருக்கிறார். அந்த லாஜிக்கல் கேட்கிறார். நம்மதான் சொல்லணும் இதெல்லாம் காமிச்சு கேட்கக்கூடாது, எல்லாம் கடவுளோட சுத்தம் அவர் என்ன சொன்னாங்க. அப்படி இல்லை, ஒவ்வொருத்துக்கும் அந்த அளவுக்கு சொல்றாரு. அந்த பெரியவான பிள்ளைக்கு எப்படி அந்த சக்தி இருந்தா இந்த நம்பிக்கை கிட்ட கேட்டு கேட்டு வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்து மாற அவர் வெளியே போயிட்டார், இவ்வளவு வெளியே போயிட்டாரு. வீட்டுக்கு போனா அவருடைய மனைவிக்கு இந்த செய்தி தருது. இந்த கங்காளத்தினுடைய மனைவிக்கு இந்த செய்தி தெரிவிச்சு இவர் நம்பிக்கைக்கு அபச்சாரப்பட்டார், நம்பிக்கை வழியில் பார்த்து வாய்ப்பு செஞ்சுட்டார் அப்படின்னு தெரிஞ்சது. அந்த அம்மா அவருக்கு ரொம்ப போச்சுனாங்க. அவருக்கு தெரியுமா ஏன் இந்த மாதிரி கேட்கணும் யாருன்னா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால இவர் வந்து இவர் நான் ரொம்ப தப்பாக தான் இருக்கும், நாங்கள் தெரியாத இவர் இருந்தோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி ராத்திரி இப்ப எங்க அவசர அப்படின்னு சொல்லிட்டு பொழுது இருந்ததுன்னா முதல் வேலை அவருக்கு போய் நான் காலை கொடுத்துருவேன், கொடுத்துக்கிட்டு என்னை மன்னிக்குது அப்படின்னு கேட்டு நான் வாங்கி பண்ணி பரவாயில்ல. ராத்திரி இவருக்கு தூக்கம் அப்பதான் காலையில் எப்ப பெற்றோருக்கு காலையில் அவர் கரெக்டா ஒரு 3-4 மணிக்கு கதவு திறந்து பார்த்தா வீட்டு வாசல்ல ஒரு முந்தார் கொண்டு உட்காந்துருக்காரு. அவர் வந்து இவருக்காக நம்ம மன்னிப்பு கேட்கிறேன்னு போடுற ரெடியா கண்டாய போட அவருக்காக வந்த ஒரு ஈடு இருக்கு. அவர் காலை வச்சுட்டு நீ மன்னிப்பேன்னு சொன்னாக்கா இந்த காலை விடுதான் எதுக்கு நான் மன்னிக்கணும், நீ யாருமே எனக்கு தெரியல, எதுவுமே தெரியாத நான் என்ன தப்பு பண்ணிக்கணும்னு தெரியல, இதுல என்ன வந்து நீ வந்து எங்கால வந்து என் காலை கொடுத்து மன்னிப்பு கேட்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாங்கன்னா, நேற்று வழியில் என்ன பார்த்து நீங்க இருபது வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க மனசுல நான் அந்த மாதிரி ஒரு தவறான எண்ணத்துக்கு வந்துட்டுமே அதுக்காக நீங்க மன்னிச்சிடணும் அப்படின்னு கேட்டா இவர் நான் தான் உன்னை தேடி இருக்கேன், உன்னை செஞ்சுருக்காரு, எனக்கு வந்த பார்க்கும்போது இப்படிப்பட்ட மகானான் இருக்கு அப்படின்னா கொள்ளை போதார் அப்படின்னா அந்த விதப்பிக்கலாம். ராத்திரி வந்து இவர் தூங்காத வந்து இருக்காரு அங்கிட்டு, இவர் காலையில பார்த்துதான் இருக்காரு கிருஷ்ணவர் ஏன்னா அவர் காலையில அவர் வீட்டு கதவு தந்து இவர் காலம் இருக்கு. அது கொள்ளை போதார் அந்த அளவுக்கு ஆர்வம், அந்த அளவுக்கு சீக்கிரமாக சென்று அந்த தவறுகளை நினைத்தால் அந்த தவறை நாம் செய்ய வேண்டும். அடுத்தது உனக்கென்ன வேறுரை அப்படின்னு அடுத்த ஒரு சொல்லப்படும். அந்த உனக்கென்ன வேறுரை இருந்தா தனி அனுபவம் கூடாது, இதை அனுபவத்திலே தனி அனுபவம் கூடாது. அந்த என்ன சொன்ன ராமானுடைய வாழ்க்கை வரலாறு நல்ல முக்கியமான ஒரு நிலை சொன்ன. இந்த சோழராஜா இருந்திருக்கார் ராமானுடைய காலத்துல. அந்த சோழராஜாவுக்கு சைவம்னா பைத்தியம், சைவத்தை தவிர எதுவுமே இல்லை, எதுவுமே தெரியல, எதுவுமே நல்லது அப்படின்னு வந்து மகாகர்வம். அது அதனால என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தருக்கா வந்து சைவனா படுத்துன்னு சொல்லு, சைவனா படுத்துன்னு சொல்லு ஒருத்தருக்கு ஆகிடும். வரவங்க என்ன வந்து இது ஏதோ படிக்கிறது கேட்கறது நம்ம தப்பிங்க. ஏன்னா ராஜா படுத்து வேற என்ன சொல்ல முடியுமா ஐயா, நீங்க எல்லாரும் தாராளம் எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து அண்ணன் பழக்கிறான். அங்க வந்து மந்திரி இருக்கான், அவன் பேர் நாகூர் தான். அவன் என்ன பண்ணிருக்கான், அவன் பெரிய விஷயம். அவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா பாருங்க, நீங்க
யார்கிட்ட கையெழுத்து வாங்கி யாரை திருச்சினாலும் செல்லுபடியாக. ஏன்னா ராமானுஜர் தான் ஆட்சி தலைவர். அவர் எடுத்து கொடுத்து அவர் சொன்னாதான் செல்லுபடியாகும் சார். நீ மற்றவர்களுக்கெல்லாம் கேட்டு வந்து ஒரு லாபமும் கிடையாது. ஏன்னா இவன் வைஷ்ணவம் தானே. இவனா இருக்குதான் ராமானுஜர் விழா சொல்றோம், அவர் குறித்தாக தெரியாது, அவர் தான் இருக்கு தெரியாது தெரியாது. ராஜகுமார் ராமானுஜர் அப்ப ராமானுஜர் வந்து தேடி மடத்திற்காக வந்து இருக்கிறார். உடனே பூதத்தாழ்வான் அவருடைய சிஷியன். தூரம் என்பது இந்த பழைய கண்டிவரம் பக்கத்தில் ஊர், நீங்க கோயில்கள் இருக்குது. இந்த கண்டிவரம் பக்கத்துக்கு தான் தூரம். அந்த ஊர்ல இருந்து அந்த ஆழ்வான் ஏன்னா அவங்க அப்பா பேர் ஆழ்வார். ஆனா சூரத் ஆழ்வார்னா அப்பா பேர் சொல்றாங்க, சூரத்து ஆழ்வான் தான் சொல்லணும். அது சூரத்து ஆழ்வார். அவர் வந்து இவருடைய பரம சிஷியர். ராமானுடைய பாக்கியவர்களாக சூரத் ஆழ்வான் எடுத்துட்டோம்னா ராமானுஜர் அந்த அளவுக்கு மகாஞானி, அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாமனிதர். அவ்வளவு சிறப்பு சூரத்தாழ. அந்த சூரத்தாழ்வான் தெரிஞ்சிச்சு ஒவ்வொரு ஆட்கள் பண்ணிக்கிறாங்க. ராமானுஜன் கையெழுத்து சொல்லலாம் சொல்லிட்டு ராமானுஜன் குடிக்க போயிட்டாரு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய உடைய கலந்து வச்சுட்டு ராமானுடைய பிராமியோட போடுகிறார். இவர் வந்து கிரகஸ்தர்னா குடும்பஸ்தர் வீட்டில் கிரகம் தான் கிரகஸ்தர்னால இவர் வந்து அந்த உடையெல்லாம் வாங்கி போட்டுட்டு நான் தான் ராமானுஜர் பார்க்க அவனுக்கு என்ன தெரிய போகுது, ஏதோ வந்து கால்பீட் தரிக்க ஒரு ஊசி வராங்க வந்து கால்பீட் தரிக்க கூப்பிட்டு செத்து போயிட்டாரு. இந்த மாதிரி ராஜா சாப்பிட தேடிட்டு இருக்காங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, பிரச்சனை வந்துடும், என்னுடைய உடைய போட்டுட்டு நீங்க சாப்பிடுங்க. அவங்க இவருடைய வெள்ள உடைய போட்டு தமிழ் சொல்லி கொடுத்து போயிட்டாரு. இன்னைக்கு கூட ராமானுஜ பிரம்மோற்சவம் சித்திரமா நடக்கும்போது ஒரு நாள் வருஷம் உண்டு. அந்த வெள்ள வெள்ளை உடுப்பியுமே அன்னைக்கு ராமானுஜர் வெள்ள ட்ரெஸ்ல தான் வருவார். இன்னைக்கும் மேல்கோட்டை போனீங்கன்னாக்கா மேல்கோட்டை ராமானுஜர் வந்து கால் குமி இருக்க மாட்டார். இந்த மாறி வந்த ட்ரெஸ்ல வந்தனால அதையும் போலதான் அங்கே எப்பவுமே வந்து கலர்ஸ் தான் அந்த ட்ரெஸ்ல இருக்கும். துறவி வந்து சாவியில தான் இருக்கும். மேசை பார்த்தோமோ இல்லை செஞ்சல் கொடி பார்த்தோம்ல, ஆனால் அவருக்கு அந்த மாதிரி தான் இருப்பார். அப்புறம் பூரத்தாழ்வான் சபைக்கு பூரத்தாழ்வான் சபைக்கு போனோம்னா அவங்க எல்லாம் ஆனால் எழுதி கொடு, சிவன் தான் தெரியுது அப்படின்னு எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவன் என்ன பண்றாரு, அந்த காலத்துல சிவன் என்பது ஒரு அழகு, ஒரு படி மரக்கால் அதெல்லாம் சொல்றோம். இல்லை பட்டம் படி அதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்றாங்க பட்டம் படி எல்லாம் சொல்ல பழக்கம். அது அந்த சிவன் என்பது ஒரு அழகு. அதை விட பெருசு வந்து மரக்கால். இவர் எழுதி கொடுக்குறது அவர் என்ன பண்றாரு, சிவனை விட மரக்கால் பெருசு, சிவன் தான் பெருசுன்னு எழுதி கொடுத்துருந்தேன், சிவனை விட மரக்கால் பெருசு. படுத்து பார்க்கறவனே அந்த மந்திரிக்கு கொடுக்குறான். மந்திரி படிச்சு பார்க்கலாம், நான் தான் நான் கொடுக்குறேன். புரிஞ்சுட்டான், வந்தது ராமானுஜர். இது ராமானுஜர் அப்புறம் பெயர் போட்டு போயிட்டே இருக்காரு. இந்த மாதிரி என்ன புத்திதான் அவர் தெரிஞ்சாரு, அப்ப வந்தது வேற யாரோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்துட்டு சரி அவன் வந்து சிவன் தெரியுதா பெருமாள் தெரியுதா அப்படின்னு 7 நாள் வாதம் நடந்தது. சும்மா கதை இல்லை, 7 நாள் வாதம், 24 தத்துவங்கள். பணப்போடாம என்ன பண்ணாங்க, கொஞ்சம் சரண் அது அப்படி நீங்க பார்த்தா சொல்றாங்க. 24 தத்துவங்கள் கொண்டு 7 நாள் வாதம் நடந்து அந்த 7 நாள் வாதத்தை குறிக்க முடியல யாரால, ராஜா. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சு எங்க சொல்றது எந்த வேலையை சொல்றது, இந்த வேலைக்கு தான் சொல்றது, இந்த வேலைக்கு தான் சொல்றது 7 நாள் வாதம் முடிச்சார். நான்கு உள்ள சமர்ப்பம் நல்ல இந்த கணக்கு. இவர் கூட வந்து பெரிய நம்பிக்கை ஒரு வைஷ்ணவர் இருந்தார். அவர் கண்ணை எடுத்துட்டார். இவர் கண்ணை குச்சி எடுத்துட்டு வர எடுத்துட்டு வரலாம், இரும்பு குச்சி எடுத்துட்டு வரலாம். எடுத்தோன்னு நீ குடிக்காத நானே குடிக்கிறேன். உன்னை பார்த்தோம் இல்லையோ அதுக்கு எனக்கு வந்து நானே எடுத்து, அதுவே மகாபாவம். அதனால வந்து நீ கையை வந்து படம் நானே எடுத்துருக்கேன். அப்புறம் 12 வருஷம் கொடுத்து ராமானுஜர் திரும்பி வர மேல்கோட்டையில் இந்த கதையை கேட்கிறார், ரொம்ப வருத்தப்படுறார். சரிவா வரலாறு போகலாம் அப்படின்ற ஒரு நிலையில பார்க்கறாங்க. அப்போ அந்த 12 வருஷம் நடக்கிறாத்துல ஊழற்காரா ரங்கநாதன் தெரிவிக்கிறதுக்காக போறாரு. ரங்கநாதன் தெரிவிக்கிறதுக்காக போகும்போது அங்க இருக்கிறவங்க தடுக்கிறாங்க. ராமானுஜத்துல யார் சம்பந்தம் இருக்கோ அவனை கோயில் வரக்கூடாதுன்னு உத்தரவு, ஆனால் நீ உள்ள வரக்கூடாது அப்படின்னா சரின்னு அவர் திரும்ப பெரிய அவன் வேற ஒருத்தன் பார்த்தது அவங்களும் ரொம்ப நல்லவர்.
மகாநாயகி உங்களை தடுக்கிறது தப்பு, நாங்கள் கண்டுக்கிறேன் 2 வாரம் கழிச்சு போயிருக்கோம், அதான் வேண்டாம் போயிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டேன். ராமானுஜருக்கு இது மாதிரி ஒரு நிலைக்கு பார்த்தவர்கள் சுரத்தாளன் சொல்றாரு, ராமானுஜருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள வரேன்னா எனக்கு தேவையே. எனக்கு கரெக்டா ஒரே ஒரு இது பெருமை என்னன்னா, ராமானுஜருடைய சிஷியர்கள் தான் எனக்கு ஒரே பெருமையை தவிர, நீங்க ரங்கநாதனுடைய பக்தன்றது அங்கிருந்து பெருமையே கிடையாது. அப்படி இந்த ஆத்மாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து அது. அதை ஒழிச்சுட்டு இங்க வந்து இந்த ரங்கநாதனை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ராமானுஜன் இல்லைன்னா எனக்கு இந்த ரங்கநாதனே தேவையில்லை போ அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அப்போ உனக்கு என்ன வேறுடை அப்படின்னா, தனிமையை இறைவனை போய் தெரிந்து கொள்வது இல்லை என்பதை கூறத்தாழ்வான் நிரூபித்து காட்டுகிறார். ஒரு தடவை பல தடவை நிரூபிக்கிறார். அதான் கூறத்தாழ்வான். ராமானுஜன் திரும்பி வந்தவங்க இதை கேள்விப்பட்டு சரிவா வரலாற்று போய் தெரிவிப்போம் அப்படின்னு வரலாற்றை வராது. ரதராஜஸ்தவம் அப்படின்னு ஒரு நூல் எழுதுற நம்ம கூறத்தாழ்வான் எழுதி பெருமாட்ட கண்ணை வாங்கிக்கோ அப்படின்னு கேட்கிறார். அவன் நடராஜன் பாடி கண்ணை வாங்கிட்டு வந்து கேட்கிறார். அப்ப கேட்கிற பாடி முடிச்ச உடனே பெருமாள் கேட்கிறான், என்ன ஒண்ணு எனக்கு வந்து இவங்களெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சாரு. என் குருவை கேள்விக்கு சமூகத்தினா போதும், உன்னை கேள்விக்கு வந்து நீ கண்ணுட்டா போதும், வேற எதுவும் இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களெல்லாம் பார்க்கறது கண் தேவையில்லை. வெறும் எங்க ராமானுஜர் பேசணும், இதை பேசணும், அதுக்கு முதல் அவசரத்தா போதும் அப்படின்னு எது கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. அப்போ எனக்கு பரமபதம், எனக்கு கண்ணை விட பரமபதம் அதுவும் கொடுத்தேன் அப்படின்னு எனக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது, என் கண்ணை எடுத்தாம நாமளும் அவனுக்கும் அது பேரு அந்த மாதிரி யார் பண்ணுவான்? எனக்கு 2 கண்டு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 நாள் போனாலும் ஆனா இவருக்கு 2 கண்டு போனாலும் பரவாயில்ல, அவருக்கு பரவாயில்லை. அதான் கூறத்தாழ்வாங்க. அது உனக்கென்ன வேறுடை என்பது அங்கே சொல்லப்பட்டு வருகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது, எல்லோரும் கொண்டால் கொண்டு எண்ணிக்கொள் நம்ம என்ன செய்யணும்? அல்லாமை வலிமையான அந்த யானை எந்த யானை நம்ம கோரியாபுரம் யானை, அது நம்ம ஊர் பாட்டுக்கும் சேர்ந்ததுதான். நான் நேர்த்திய பாடுறோம், நம்ம ஊர் பாட்டுக்கு சேர்ந்ததுதான். ஏன்னா நம்ம ஊருக்கு சேர்ந்த பாட்டு நேர்த்தி பாட்டுனா 2 முறை கண்டு சொல்லப்பட்ட பாடம் நேர்த்திய பாடல இல்லையா? 2 முறை கண்டு. இங்க திருவள்ளிகள் இருக்க பெருமாள் கட்டணம் கண்டு மட்டும்தான், கண்டு மட்டும்தான் இருக்கிறதுனால கண்டபத்தை எழுதுற பாடுறதுனால திருவள்ளிக்கணிக்கும் நேற்றைய பாடல் உங்கள் புறத்து வாழி அப்படின்னு பாடல் நம்ம திருவள்ளிக்கணிக்கும் ஒத்து கூட பாடல் அப்படின்னு எடுத்துதான் பார்க்கணும், ஒத்துக்கூடி பார்க்கணும் அப்படின்னு. அப்ப இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்? அந்த வல்லானை கோலையா பீடம் விற்பது விடவும் வேளாண் கஞ்சன் வீட மல்லான பாவம் வீடன்னு சொல்றாங்க. பாவத்தான் இங்கே ஆண்டார் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றார்? வல்லானை வலிமையான அந்த கோலையா பீடம் இந்த யானை எப்படி மனுஷன் வளர்த்தாங்கன்னா, அந்த யானையில நிற்க வச்சுருவாங்க. நிற்க வச்சுட்டு கண்ணால போல பொம்மையை கட்டுவாங்க. காட்டின உடனே படத்தும் நீட்டி நிறுத்துவாங்க. அப்போ அந்த யானைக்கு என்ன தோணும்? இந்த கண்ணம் போகும்போதுதான் நம்ம சுற்றி இல்லையா? இப்போ ஈட்டிகள் வந்து கண்ண பொம்மை காட்டுது, ஈட்டிகள் வந்து கண்ண பொம்மை காட்டுது அப்படின்னு பார்த்து இந்த யானை கண்ணம் பொம்மை காட்டாலே போவாங்க இல்லையா? ஒரு கட்டப்பெல்லாம் கண்ணு ஜாம்காடுனா அதுக்கெல்லாம் போவாங்கன்னா நட்டுவாங்க படுத்து போய் வாட்டை கட்டி இல்லை, ஒரு டிவி மேலே நிற்க வைப்பான், கலர் மேலே நிற்க வைப்பான், கீழே அவருக்கு நெருப்பு போடுவோம். நெருப்பு போட்டாலும் கொஞ்ச நாள் ஆனாலும் அதால் நிற்க முடியாது. ஒரு காலம் கொடுக்கும், ஒரு காலம் நிற்கும், இந்த காலம் பட்டிக்கும், அந்த காலம் இருக்கும், இந்த காலத்துக்கும் அந்த காலம் இப்படி மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? மோடல் டாம் அடிக்கும். அப்போ கொஞ்ச நாள் ஆனது நெருப்பு வைக்காது, தந்தம் வச்சாது, சக்கைக்கு பட்டுக்காரம், அதான் கருத்து காட்டாது. அந்த மாதிரி கோலையாக இருந்த யாருக்கு என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி வீட்டியை சுற்றி கண்ணனை பார்த்த உடனே அழிச்சுன்னு சொன்னாங்க. அவன் ரொம்ப கிடையாது. அந்த யானை எல்லாம் பெரிய கட்சி என்ன பண்ணுறது? ஒரு பாகம் இருக்கு. பாகம் பெரிய என்ன பண்ணுறது? 2 மலர் வச்சுக்கலாம், தாமரம் வச்சுக்கலாம் அப்படின்னு 2 பேர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நான் பார்த்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாரும் வச்சுக்கலாம். அத்தனை பேர் இருந்துட்டாங்க. திருவங்கையாக நம்ம திருவிக்கை பார்த்துட்டு பண்ணுறது விற்பது விதமும் கல்யாணம் மற்றும் வேடம் நீங்க நமக்கு அது என்ன விழுந்துட்டாங்க எல்லாரும் அழிவு
கொடுத்து வைக்கப்படினா அது வல்லானை கொன்றானை மாற்றாரை மக்களிக்க வல்லானை. அதான் சொல்லுவாங்க என்ன பண்ணலாம், மாற்றாரு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள், மாற்று நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பண்றார்கள், அவர்களை அவன் அழிக்க மாற்றாரை மாற்றடிக்க வர்றார். அந்த எதிரியின் தன்மை இருக்குது, அதை இருக்கிறார்கள் எதிரியை அழிக்கிறது. நம்மளோட பார்ப்பாங்க என்ன பண்ணும், திறமைங்க எதிர்த்து நிற்கக்கூடியவருடைய திறமையை அழிக்கிறானே தவிர அந்த செருப்பை அழிக்கிறானே தவிர அவர்களை அழித்தது. அது விஷயம் பார்த்தீங்கன்னா மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை. அப்படிப்பட்ட மாயம், அந்த மாயம் 5வது பாடல் ஒரு மாயம், அதுக்கப்புறம் மாமாயம், இங்க மீண்டும் ஒரு மாயம், திரும்பியும் ஒரு மாயம் வரப்போகிறது. ஆகவே அந்த நிலையில 4வது நிலையிலும் ஒரு மாயம் வருகிறார். அவனை நீங்கள் காதலுறவு இருப்பாவார் என்று இந்த அற்புதமான பாசுரத்தை ஆண்டார் நிறைவு செய்கிறார். இதுல ஒரு 10 கட்டளைகள் என்ற ஒரு அதுதான் நம்முடைய முக்கியமான இன்றைய பாடத்தை நாம் நினைக்கக்கூடியது. அப்போ என்னன்னா எல்லே இளங்கியே என்று முதலில் சொல்வது அடியாரை காண்பதும் கேட்பதும் அந்த அடியார் ஆனந்தம் தான் சிறந்தது. இப்ப கிளி என்பது என்ன, கிளி மொழி இல்லையா, சீக்கிர சிறப்பு கிளி அந்த கேட்கிறது தான் இல்லையா, கிளி கேட்கிறதுக்காகவே எல்லே இளங்கியே என்பதனால் அடியார்களை காண்பதும் அதை கேட்பதும் சிறந்தது. அதுதான் முதலிலே எல்லே இளங்கியே இந்த வார்த்தையை சொல்கிறார். அடுத்ததாக இன்னும் உறங்குதியோ என்று சொல்றாரு. உறங்குதியோ இல்லை, இன்னும் உறங்குதியோ. அப்ப இன்னும் உறங்குதியோ நடக்கும், இந்த நிலைக்கு எல்லாரும் வந்து நீ அறியாதோடு சேராமல் இருக்கலாமா. ஆகவே அறியாததோடு சேராமல் இருப்பது தவறு. அது 2வது நமக்கு கொடுத்த ஆண்டார் கொடுத்த அருள் அல்லது கட்டளை. 3 என்று அறிவுங்கள். அப்போ ஒரு சத்து பேசுகின்ற பொழுது சுத்தராக அதாவது சுத்தூர் போல அதுல குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நிறைய குளிர்ச்சி இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியா சொன்னாங்க இல்லையா, ஏன்னா காலையில 4 மாசம் குடிக்கிறீங்க அந்த மாதிரி அப்போ அந்த முதல்ல 4 மாசம் குளிர்ச்சி இந்த சுத்தமாவே பேசுறாங்க. அது கடுமையான வார்த்தைகளை போராடுங்கள் இல்லென்று அறிவு அப்படின்னா நன்கையே போகிறது. அவர்களுக்கு பதில் சொன்னாலும் சுத்தனாத்தான் பேசுறாங்க, பெண்களாத்தான் பேசுறாங்கன்னு பெண்கள் கூட நாம பெண்கள் பேசக்கூடாது. அவர் நன்கையே சொன்னாரு, அறியாமையோடு நீங்கள் அவர்களை பேச வேண்டும் என்றுதான் இங்கே நன்கையே போகிறது. செல்வ திரும்பியதால் அவன் முதல் பாடலை சொல்லியிருக்கார். குட்டி பசங்க தானே, அதாவது குட்டி பசங்க பேசலாம். செல்வம் திரும்பியதால் என்று அவர்களுக்கு செல்வத்தை சுற்றி வேலையே அதனை போட்டு நிறையதான் சொல்லி அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த சொன்னாலே அதே மாதிரி இங்கே நாங்கள் பேசுகின்ற பொழுது மரியாதைக்குரிய வார்த்தைகளாக சொல்ல வேண்டும். நன்கையே போகிறது. 5வது என்ன, திரும்பவும் நாம மருந்தாளர்களுக்கு ஒரு உழைக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டாலும் கூட வல்லையும் கட்டுரைகள் என்று சொல்லுவது சாதனம். அது உண்மை கடுமையான வார்த்தைகளையும் கடுமையான உரைகளை கொண்டு பேசுவது தவறு என்பதுதான் 5வது சொல்வது. பதிலுரைக்கின்ற பொழுது கூட நாம் நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும் என்பது 5வது. 6வது முக்கியமான நானே தான் ஆய்வு. இந்த மனசுல அப்படி ஒரு தப்பு நாம் இருந்தால் அது தப்பு தான். அந்த தப்புக்கு நாம் அதுதான் வேணும். நான் அதை பண்ணோம் ஊரில் தான் தப்பு இல்லையா, நாம தான் பண்றதா, நான் எந்த பண்ண தப்பு இல்லை பேசுறேன் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பு நடப்பது கிடையாது. நீ நினைக்கிறியா, உங்க நினைக்க வச்சுக்கணும் இல்லை, அது வேணாம். அதனால அன்பான தத்துவம் நாமே தான் ஆரம்பிச்சது. இதெல்லாம் முக்கியமான நினைக்கிறாங்க. அந்த சொல்றோம் நான் சொல்லக்கூடாது. நாமே தான் ஆரம்பிச்சது. இந்த 6வது பிறர் குற்றத்தை தன் குற்றமாக எடுத்துக்கொள்வது. வைஷ்ணவன் என்பவன் யார் என்று பாடம் ரொம்ப பிரமாதமான எல்லாத்தையும் பிரபலமான பாடம். வைஷ்ணவன் சாமிக்கு மிக பிடித்த பாடல். யார் அடுத்தவன் செல்வத்தை தன் குற்றமாக பெறுகிறானோ அவன் தான். அது நம்ம இயன் போனதான், இயன் போன கருத்து தான் அவன் தெரிவித்து இருக்காங்க.
இங்கேயும் வந்து அதை சொல்லிட்டான். அது சில துன்பம் பார்த்து தாங்க முடியாமல் யாருக்கலாம் நம்ம பல ஆசாரத்தை சொல்லி தருகிறோம். ஆறாவது ரொம்ப முக்கியமானது இந்த நாணயதான் ஆகுதுன்னா இந்த பாடலுடைய சிறப்பான ஒரு வார்த்தை. இந்த பாடலே இந்த 30 பாடல்களும் இல்லாமல் இருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு மாலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பதக்கம் போல இந்த பாடல். அந்த பதக்கத்திலேயே ஒரு மாநில சொல்லோ வயதில் நோய்தான் இந்த நடுவில் இருக்கக்கூடிய நாணயத்தான் ஆகுது. அது யோசனை வர கரெக்டா வருது. ஒரு கற்பனைன்னு பார்த்தா கூட சரியா வருது. இந்த பக்கம் 16 பாட்டு, அந்த பக்கம் 16 பாட்டு, 2 செஷன் 28 நடுவில் பார்த்தா 29 23 பிளஸ் ஒன்று 30 பாட்டு 30 பாட்டுல திருப்ப ஆரம்பிச்சு. ஏன் அவர் பிளஸ் ஒன்னா அது தனியாக அவர் நாளையும் படிச்சது. இது மட்டும் வந்து அவர் வந்து சோதியராக பாடுங்க பாடணும். அப்புறம் எடுத்து 7வது ஒருவரையும் போதா என்று சொல்லிட்டு கொண்டு சீக்கிரமாக போகும்னு சொல்றாரு. சீக்கிரமாக போவது என்ன அர்த்தம்? நீங்க தவறு என்று தெரிந்தவுடன் ஒரு நிமிஷம் தவறுன்னு தெரிஞ்சிருக்குன்னா உடனடியா நீ அதுக்கான மன்னிப்பை கேட்கணும். நீ தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். அதான் முக்கியம். நீங்க நம்ம ரொம்ப தவறு செய்ய என்ன ஒரு விஷயம் பார்த்தோம்னா தவறை நாம் மறைக்க பார்க்கிறோம். தவறு செய்யறது தப்பு இல்லை, அதை மறைக்க பார்க்கிறோம். அதுதான் ஒரு பிரச்சனையா வருவதே கொடுத்தாங்க. முதல்ல தப்பு அவங்க ஒத்துட்டோம்னா தப்பு இதெல்லாம் உண்டு. அதை மறைக்கிறதுக்கு ஒரு போய் சொல்லி, அதை மறைக்க இன்னொரு போய் சொல்லி, அடுத்து சொல்லி இருக்கிற சொல்லி போய் கண்ணன் கண்ணை பார்த்துக்கிட்டே போகும். தப்புன்னு கீழே கற்பழிச்சாலும் தப்பு நல்லது ஒன்றும் அவ்வளோதான் நடக்குது. இது அழகா வந்து என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு டெய்லி கண்ணாடி டெய்லி கண்ட கத்துக்கு அடுத்த வயசு கொடுக்குறாரு. கோழி வெளியிடாது வீட்டுக்கு வர எங்க சொல்றது இருக்காரு. நான் திருப்பி கேட்டுருக்கேன். நேரம் சொந்ததாக இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க உங்க நம்பிதான் நான் வந்துருக்கிறேன். என் வீட்டோட விஷயம் நான் இந்த போவேன் அவனுக்குலாம் வெக்கமா இல்லைன்னு திருப்பி கேட்டுருக்கேன். அவருக்கு அச்சை போட்டுருக்காரு. அவர் என்ன எழுதுறாருன்னா ஒவ்வொரு முறையும் சட்டத்தால் நான் கஸ்தூரியை வென்றுவிட்டேன் என்று நினைக்கிறேன். என்ன சொல்றாரு? நான் கஸ்தூரிபாவை நான் ஒவ்வொரு முறையும் என் சட்டத்தால் வென்றுவிட்டேன் என்று நினைக்கிறேன். ஆனால் கடைசியில் தான் எனக்கு தெரிந்தது புரிந்தது அவள் மௌனத்திலேயே இருந்தது. நான் திருப்பி பதில் இதெல்லாம் கட்டணும். அவரெல்லாம் முடிஞ்சது நாலு ரெண்டு எடுத்து அடுத்த முடிஞ்சு கொஞ்சம் அவங்க கட்ட வெளியே போ அவங்க போ கட்டடா கட்டட 3 நாள் 2 நாள் ஒரு வாரம் வந்து அப்போ மாநாடு விளையாடுறது போது இதை முடிஞ்சு போச்சு. ஒரே இடத்துல அர்த்தம் இங்கே ரொம்ப அற்புதமாக ஒல்லைக்கு போதால் உனக்கென்ன வேறு தனிமையில் நாம் அனுபவிப்பது தவறு. அதுவும் இறை அனுபவம் என்பதை நாம் தனிமையில் கொள்ளக்கூடாது. என்ன சொல்றாங்க? எதுவாக இருந்தாலும் எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடும். அதான் உண்மையான வழக்கம். எல்லாருமே அப்படிதான் இருக்குங்க. நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல அழகான மாம்பழம் வந்து சுவையான மாம்பழம் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிரச்சனை அம்மா இதை பண்ணி ஒரு நல்ல பொருள் கிடைத்தால் அது எல்லோரும் தெரிஞ்சு அதுதான் கூடியிருந்து புரிந்தேரோ என்று சொல்வது. அதாவது இதனால் நாம் அடுத்தவர்களை தவிர்த்து விட்டு நம்மை நாமே மட்டும் என்ற வழிபாடு செய்வது அனுபவிப்பது என்பது தவறு. அப்போ அடுத்தது 9வது எல்லோரும் தோன்றாலும் தோன்றி எண்ணிக்கொள் என்பதனாலே எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது அந்த 9வது நிலையை காட்டக்கூடியது. அடுத்தது என்ன பண்ணணும்? வல்லாமை மாணவனை பாடவும் அவனையே நாம் பாடுவதை நிலையாக கொள்ள வேண்டும். அவன் வல்லாமை மாணவனை பாட வேண்டும். ஆண்டாள் 14 முறை பாட வேண்டும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கிறார். அப்படின்னு என்ன கிட்டத்தட்ட 50% 30 பாட்டுல 14 முறை பாட வேண்டும். 50% பாடத்தான் இருக்கிறார். அதனால அதை நாம் செய்ய வேண்டும் என்று 14 கட்டளை. அதனால இன்னும் கேள்விப்பட்டிருக்கோம் பேசமான் இது தீர்மானம் ஆண்டாளோட சொன்னாங்க. இந்த ஒரே பாடல ஆண்டாள் ஏதோ 2 பேர் இருக்கிற பாடம் அதுக்குள்ள ஒண்ணுன்னா இவ்வளவு
அவனுடைய விஞ்ஞானிகளுடைய விளக்கங்களிலே ஆகாயங்களிடம் இந்த சிறப்புகளெல்லாம் பெற்றவர்களுக்காக எங்கள் பாடலாக அமைந்திருக்கிறது என்று பல நிலையத்திலே நாங்கள் பார்க்க முடியும். திருவள்ளுவரை காலத்தில் பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம், அந்த உரையாடலினுடைய யானை வைத்துதான் அதே போல வந்தாலே மக்காலை நடத்த வந்தானே சொன்னாலே அந்த சாமுவன் முஸ்லிம் சொல்லக்கூடிய அந்த மன்னர்களை அவன் அடித்ததையும் சொல்வதுதான் ஆழ்வார்கள் கிளி ஆண்டாள் இளம் கிளி அப்படின்னு ஒரு கிளியை பல இடங்களில் நம்ம ஆழ்வார் வந்து கிளி என்று அழைத்திருக்கார். அதற்குள் ஒப்புமையாக இருக்கும் என்று நாம் பார்க்க சொல்கிறார். இன்றைய அற்புதமான மாற்றம் இன்றோடு வருகின்ற வார்த்தைகள் பாடி ஒவ்வொரு இன்னும் அடுத்த பாடி பதிகின்றார். அந்த 15 பாடல்களை நாம் எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை அதை பார்க்கணும். அதை இப்போ பாதிக்கிறது தாங்காது, இந்த மீன் தாங்க வேண்டியிருந்தா எங்கள் கடற்கரை முடியும் இல்லையா? அதெல்லாம் அது 10 நாள் ஆகுனாங்க. அதெல்லாம் முன்னேற்று வரணும். 10வது பாடம்னு தான் வைத்திருக்கிறோம். அதெல்லாம் கிளி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இப்படி 6 சொல்லி 7 நாம் பார்ப்பதற்கு அதற்கு அர்த்தம் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டும். நாளை 9 கோடியாளர்களுடைய அல்லது தெரிஞ்சிருக்கோம். அதனால அநேகம் வந்து கைங்கரியை கொடுத்து ஒவ்வொரு ஆழ்வார்களுக்கும் அவருடைய பாடத்தை அமர்ந்து எல்லாரும் வந்து படிக்கும்போது நம்மளால் கற்றுக்கணும். வருஷத்துல 4000 கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அப்படி ஒரு கைங்கரியம் அப்படி வந்து ஆழ்வார்கள் கோயில ஒரு 15 வருஷம் அப்படின்னுவாங்க. அங்க வந்து ஆழ்வார்களுக்கு விக்கிரகமே வச்சு வந்தார். ஆனால் இப்போ வந்து ஆழ்வார் பேட்டை இல்லை, ஆழ்வார்கள் பேட்டையா மாற்றினாங்க. 12 ஆழ்வார்கள் விக்கிரம் வந்து வச்சாச்சு. என்ன சிறப்புன்னா ஆரம்பிக்கிறாங்க இங்க முன்னேற்ற நம்மால் வந்து கடவான் வாங்கி ஆழ்வார் விக்கிரத்தோட இப்போ அந்த கோயிலோட கூட்டம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே கிடந்து அதான் அந்த அளவுக்கு அது ஒவ்வொன்று பெருமாள் வந்து அந்த தேவாலயம் வந்து எல்லாருக்கும் காரணம் அவர்களுக்கு இருக்கான். அது அவர்களுக்கு வந்து யாரெல்லாம் நாம் விரும்புகிறோமோ அவர்களுக்கு தானாகவே அவர்களுக்கு வந்து சேரும். ஒன்றுடைய சந்தேகமே வேண்டாம். ஆனால் அடிகளுடைய வாழ்க்கையிலே பார்த்த ஒரு அனுபவம் வந்து அது எந்த விதமான அனுபவம் இல்லை. ஏன்னா நாராயணன் வருவனால யாருமே ரொம்ப சந்தேகமாக உட்கார்ந்துருக்காங்க. அப்படி வந்து நிறைய பேர் அனைவரும் நாமளே சொல்றாரு அனைவரும் இன்னும் மொத்தமா இருக்காங்க. இந்த வந்து இவ்வளவு சொல்ற அளவுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அறிவிக்கை தான். எல்லாரும் வந்து நாளைக்கு வந்து அந்த இதை அனுபவிச்சா ரொம்ப உண்மையான பாடல்கள் தான். ஆனால் ரொம்ப சிறப்பான பாடல்கள் என்னன்னா தொண்டடிப்பள்ளியாளர் திருப்பள்ளிக்கு பாடாத வயல சொல்லே எந்த பெருமாள் கோயில் இருந்தாலும் திருப்பூர் திருப்பள்ளிக்கு திருப்பாக முன்பே போட்டு எல்லாரும் நடனம் பண்ணுறது ரொம்ப வசதி. நாளைக்கு வந்து அதோடைய திருநெல்வேலி சொல்லிட்டு அதை நோக்கி அழிவிக்க அதனால எல்லாரும் இருந்ததை பார்த்துட்டு நாளைக்கு 4 மணிக்கு அவ்வளோ எல்லாரும் வந்துட்டு வந்துருக்காங்க. அறிவிக்கைன்னு சொன்னாங்க மனவாளர்கள் வாழ்வார்கள் அருமை செயல்வாடி உழைத்த வகைகள் எல்லாம் தந்தனில் ஆழ்வார்கள் வாழ்ந்தாலும்